விஜயும் குமரனும் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு குமரன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடிஷனுக்கு போனேன் ப்ரோ, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தை பார்த்து திரும்ப போயிடலாம் அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னீங்களே, அந்த விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சா, அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லுவார், இந்த ஒரு நாளுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் வந்து கிடைக்கிற சான்ஸை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். நீங்கள் வந்து இப்போ தானே ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரனுக்கு சொல்வார். குமரன் வந்து சொல்லுவாங்க, அங்கே வந்திருந்தவங்க எல்லாமே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறைச்சி எடை போட்டு பேசிட்டு இருப்பாரு. எப்படியோ நான் உள்ள போய் நடிச்சிட்டு வந்தேன், எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க, நீங்க டைட்டிலே வின் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாரு. அப்போதைக்கு பார்த்து குமரனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அடுத்த கதாநாயகன் யார் அப்படிங்கிற போட்டியில வந்து குமரன் வந்து தேர்வாயிருக்காரு, அடுத்த லெவலுக்கு அவர் தேர்வாயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை பார்த்துட்டு ரொம்பவே துள்ளி குதிச்சு விஜய் கிட்ட, ப்ரோ நான் செலக்ட் ஆயிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப ஹாப்பியா சொல்வாரு.